சிவகார்த்தியனுக்கு நெக்ஸ்ட் வெளிவர போற படம் தான் பராசக்தி. சூரியரை போட்டு படத்தை எடுத்த சுதா கங்கரா இந்த படத்தை டைரக்ஷன் பண்றாங்க. அதர்வா ரவி மோகன் முக்கியமான ஒரு கேரக்டர்ல நடிச்சிட்டு இருக்காங்க. இந்த படத்துல மெயின் வில்லன் ரவி மோகன் சொல்லிட்டு இப்போ நியூஸ் வெளிவந்திருக்கு. இந்த படம் உண்மையிலே ஒரு அரசியல் வரலாற்று படமா இல்ல ஒரு கற்பனை படமான்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு ஒரு கேள்வி இருக்கும். இது 1960 நடந்த உண்மையான அரசியல் கதை. அப்ப நடந்த சம்பவத்தை தழுவி தான் இப்ப ஷூட் பண்ணிட்டு இருக்காங்க. 1952 சிவாஜி கணேசன் பராசக்தின்னு சொல்லிட்டு ஒரு படத்துல நடிச்சிருப்பாரு. அந்த படத்தோட டைட்டில் தான் இப்ப இவங்க வாங்கி பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம சிவாஜி கணேசன் அந்த கதையிலையும் அரசியல் ரீதியாக தான் நிறைய விஷயங்கள் போயிட்டு இருக்கும். ஆனால் அந்த படத்தில் காட்டாத சில விஷயங்களை இந்த படத்தில் காட்ட போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுனா ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனால் பராசக்தி படம் எப்போ தேட்டர்ஸில் ரிலீஸ் ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா 2026 14ஆம் தேதி ஜனவரி மாதம் ரிலீஸ் ஆகுது. இந்த படத்துக்கு 4 நாள் முன்னாடி தான் ஜனநாயகன் சொல்லிட்டு ஒரு முக்கியமான படமும் வந்துகிட்டு இருக்கு. பேசிக்காவே தளபதி படம்னா ஒரு அலப்பறையாவே இருக்கும். இது கடைசி படம் வேற, அலப்பறை பயங்கரமா இருக்கும். இந்த ஏரியாவில் அலப்பறை தாங்க முடியாது சார். இதனால நான் பராசக்தி ஓடாதுன்னா சொல்ல மாட்டேன், கண்டிப்பா ஓடும். ஆனா என்னோட ஒப்பீனியன் பராசக்தி ஒரு நல்ல டேட்ல ஃபிக்ஸ் பண்ணியிருந்தா இன்னும் நல்லாவே இருக்கும்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். கோட் படத்துல நம்ம தளபதி விஜய் சிவகார்த்தியன் துப்பாக்கி வாங்கிட்டாரு, இப்ப துரோகம் பண்ணிட்டான்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. இதுக்கும் சிவகார்த்தியனுக்கும் எந்த ஒரு சம்மந்தமே கிடையாது. முழுக்க முழுக்க ரெட் ஜெயண்ட் தான் காரணம். அவங்க தான் ஜனநாயகன் கூட எப்படியாச்சும் கிளாஸ் போட்டுன்னு சொல்லிட்டு போராடிட்டு இருக்காங்க. இந்த படத்துக்கான ஃபர்ஸ்ட் சிங்கிள் அக்டோபர் மாசம் வரும் சொல்லி எதிர்பார்க்கப்படுது. சோ நீங்க இதுக்கு எவ்வளவு ஈகலா வெயிட் பண்ணீங்கன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த ஒரு இன்ஃபர்மேஷன் பிடிச்சிருந்தா மறக்காம லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.